இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வாட் வில் பி ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆஃப் 0.3523 பார். 23 பார் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த 23 அப்படின்ற நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் 23 பார் அப்படின்றது. இப்போது இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் இருக்குமா. டினாமினேட்டர் நம்ம நம்பர் எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருக்கு கீழே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், பார் இல்லாமல் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளோ நம்பர்ஸ் பாரில் இருக்கோ அவ்வளோ 9s போடணும், எவ்வளோ நம்பர் பாரில் இல்லையோ அவ்வளோ 0 போடணும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பாரில் 2 நம்பர் இருக்குது, அதனால் 9 போடுறோம். பார் இல்லாமல் 2 நம்பர் இருக்குது, அதனால 0 போடுறோம். அதுக்கு அடுத்து நம்ம நியூமரேட்டருக்கு வந்துடுவோம். நியூமரேட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இருக்க எல்லா நம்பரும் அப்படியே ஃபஸ்ட்டு போடுறோம். 3523 அப்புறம் -35 ஏன் போடுறோம் அப்படின்னா, பார் இல்லாத நம்பரோட நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 3523 -35 போட்டோம் அப்படின்னா நமக்கு 3488 அப்படின்னு வரும். அப்போ நியூமரேட்டரில் நமக்கு 3488ன்னு கிடச்சிருக்கு, டினாமினேட்டரில் 9900ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃப்ராக்ஷனை எழுதணும்னா 3488/9900. அப்போ இதுதான் ஆன்சர். வாட் வில் பி ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆஃப் 0.46 பார். வாட் வில் பி ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆஃப் 0.25 பார். 46ல் 6க்கு மட்டும் பார் இருக்குது, 25ல் 25 ரெண்டுத்துக்குமே சேர்த்து பார் இருக்குது. இது சால்வ் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.